இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் சிக்கன் கிரேவி. இதுக்கு ரொம்ப கம்மியான மசாலா தான் தேவைப்படும். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய வேணும் அதுக்கு. அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு மறுபடியும் வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணங்கணும். இந்த மாதிரி வணங்கினோடனே எடுத்து இதை ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் நம்ம இங்கே நல்லா வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயத்தை, அந்த வெங்காயத்தையும் இது கூடயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சிக்கனை அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஊறிடும். சிக்கன் தயிர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அப்படியே இருக்கட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டுக்கோங்க. வச்சுட்டு நான் கையில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கு வேணும்னா கரெக்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், காஷ்மீரி மிளகா 4, உங்கள்கிட்ட இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இது கூடவே நான் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு உண்டான மசாலா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கொத்தமல்லி விதை நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடும்போது இது கூடவே ஏற்கனவே ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம். இது கூட மறுபடியும் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நான் சொல்கிற அளவு ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதையும் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கை தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு முதல் தேங்காய் பால் வரும் இல்லைங்களா, கெட்டியான தேங்காய் பால், அதை மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு கொதி மட்டும்தான் விடுறேன். விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அவ்வளோதான். சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி கூட, நான், ஃபுல்கா எல்லாத்துக்கூடயும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான கிரேவி. நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனை மட்டும் ஊற வச்சுட்டா இந்த மசாலா அரைச்சி ஒரு 20 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி மசாலா போட்டு செய்யாமல் நைட் டைமில் சாப்பிடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மசாலா இல்லாத சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.